கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. யாராவது இந்த நேரத்தில் மரணத்துக்கு, அதாவது மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டே இருக்கிறீர்களா? அதாவது அந்த கொடிய அந்த மரணத்தை சந்திக்கிறதுல நீங்கள் வயசாகி, இல்லை ஏதோ ஒரு வியாதி வந்து டாக்டர் இப்படி சொல்லிட்டாங்க, எனக்கு மரணம் என்று சொல்லுகிறார்கள், எனக்கு புற்றுநோய் கேன்சர் என்று சொல்லுகிறார்கள், எனக்கு ஹார்ட் அட்டாக் சொல்லுகிறார்கள், இப்படியாக ஒவ்வொன்றா சொல்லுகிறார்கள் டாக்டர். அந்த வியாதி, இப்படிப்பட்ட வியாதியெல்லாம் இருக்குமா? எனக்கு பயமாக இருக்குது, இதை நான் செத்துருவேனோ அப்படின்னு நீங்கள் கலங்குகிறீர்களா? என் வீட்டுக்காரங்க இன்னும் நடக்க முடிக்கலை, நான் என் பிள்ளைகளுக்கு இன்னும் படிக்க வைக்கலை, நான் இப்படியெல்லாம் கனவு கண்டேன், எனக்கு மரணம் வருமா என்று நீங்கள் கலங்கி கொண்டே இருக்கிறீர்களா? ஆண்டவர்கிட்ட இசைக்க ராஜா விண்ணப்பம் பண்ணியது போல நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே எனக்கு இசைக்க ராஜாக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தது போல் எனக்கு கூட்டி கொடுங்க என்று ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள். எனக்கு அன்பானவர்களே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்பது போல நீங்கள் ஒரு பெரிய அது ஆண்டவரே நம்ம கூட இருக்கிறாரு அப்படின்னு ஒரு தைரியத்தையாக நீங்கள் வரவைத்து ஆண்டவர்கிட்ட கேட்டு அதை பெற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா சமாதானத்தை சந்தோஷத்தை தருகிறவர் அவர் ஒருவரே. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். அதாவது உலக கொடுக்குற சமாதானம் இல்லை, தேவன் கொடுக்குற சமாதானம் மிகவும் பெரியது. அதில் ஒரு நிரந்தரமான, எப்படி சொல்கிறது, ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், ஒரு சமாதானம் கிடைக்கும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை இந்த மரணக்கட்டிலேருந்து என்னை விலக்கி காத்துக்கலுங்க, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குது என்று சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் விண்ணப்பத்தை கேட்டு உங்களை சுகப்படுத்துவார், உங்களை ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பார். சரிங்களா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீர்கள், எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஏன்னா அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவரால் எல்லாம் முடியும். சரிங்களா? தேங்க்யூ.